விமான விபத்து ஏற்பட்டால் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் எப்படி ஈடுபட வேண்டும்? தத்ரூபமாக செய்து காண்பித்த பள்ளி மாணாக்கர்கள். அறிவியல் கண்காட்சியில் அற்புதமான படைப்புகள். சென்னையில் கொளத்தூர், வில்லிவாக்கம், அயனாவரம், பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 15க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 450க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்றனர். மாவட்ட கல்வி அலுவலர் எழிலரசி தொடங்கி வைத்த இந்த கண்காட்சியில் 50க்கும் மேற்பட்ட அற்புதமான படைப்புகளை, தயாரிப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர். அதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக விமான விபத்து ஏற்படும் போது பயணிகள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும், தண்ணீர் சுத்திகரிப்பு தொடர்பான கண்காட்சியும், நிலநடுக்கம் ஏற்படும் போது அதனை முன்பே கணித்து எப்படி முன்னெச்சரிக்கையாக நடக்க வேண்டும் என்பது பற்றியும் மாணவர்கள் விளக்கியது பார்வையாளர்களை, ஆசிரியர்களை, பொதுமக்களை, பெற்றோரை வியப்படைய செய்தது. விமான விபத்து தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட மாணாக்கர்களுக்கு முதல் பரிசு கிடைத்தது. வெற்றி பெற்ற மாணாக்கர்களையும் கண்காட்சியில் பங்கேற்ற மாணவர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த மாணாக்கர்களுக்கும் அவர்களை ஊக்குவித்த பெற்றோர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மிட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், பிருத்வி இன்னர்வியர்ஸ்.